அவங்க நினைக்க நடக்கும். யார் நினைக்கிறது நடக்கும்? அவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறது நடக்கும். எந்த ரெண்டு பேரும்? நீங்க எந்த ரெண்டு பேரும் கேட்கலோ அந்த ரெண்டு பேரும். அவரு SIR எதிர்த்து போராடினாரா திமுகவை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு? SIR எதிர்த்து போராடினா நேரே டெல்லியில் இருக்கு உச்ச நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் டெல்லியில் இருக்கு. ஞானேஷ்குமார் தான் அதனுடைய தேர்தல் ஆணையுடைய தலைவர். அவர்கிட்ட போய் மனு கொடுக்கணும். இங்கே மாநிலத்தில் போய் ஒரு மனுவை கொடுத்துட்டு மாநில அரசுக்கு எதிராக போராடினா இது போராட்டம் ஒரு கண் துடைப்பு போராட்டம். RSS சித்தாந்தத்தை மனதுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே நானும் போராடுறேன் SIRக்குங்கிறத மக்கள் நம்பலை. அதனால்தான் அந்த SIR ஆர்ப்பாட்டங்கிற போர்வையில் தமிழக அரசை விமர்சனம் பண்ணாங்களே தவிர அந்த SIRக்கு விரோதமாட்டு எந்த வார்த்தையும் பயன்படுத்தலை. அது சொன்ன வார்த்தைகளே உங்களுக்கு தெரியும். விடுபட்டோம், காலம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்களே தவிர அதனால் என்னென்ன குறைபாடுகள் இருக்குங்கிறதெல்லாம் அவங்க எதிர்த்து சொல்லிக்கிட நல்ல அவங்க நினைக்க நடக்கும். யார் நினைக்கிறது நடக்கும்? அவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறது நடக்கும். எந்த ரெண்டு பேரும்? நீங்க எந்த ரெண்டு பேரும் கேட்கலோ அந்த ரெண்டு பேரும். நீங்க கேட்குற கேள்வி அந்த SIR திருத்தத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்ன செய்கிறாங்க, அந்த ஒவ்வொரு பூத் வைஸாக போய் நிற்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் முதல்ல தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்காதுங்க. தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் நாள் ஒன்றுக்கு 50 வாக்காளர்களை அணுகி அவங்களுடைய ஃபார்ம் எல்லாம் பூர்த்தி செய்து BLO அந்த வாக்காளர் ஒவ்வொரு வாக்குச்சாவடியினுடைய அலுவலர் இருக்காங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய விதி. இதை நம்ம நீங்கள் கேட்டீங்களே முதல்ல விஜய் கட்சிக்காரங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அப்போ ஒரு அரசு என்ன செயல்படுது அப்படின்னு சொன்னால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கோ அதுபடியும் பேர்கிட்டு இருக்கோம். இந்த SIR தவறு அப்படின்னு சொல்லி அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டமும் பண்ணுதோம், போராட்டமும் பண்ணுதோம். உச்ச நீதிமன்றத்தில் என்ன செய்யிருக்கோம், வழக்கும் தொடர்க்கு. ஏற்கனவே கடந்த வாரம் 2 வாரம் ஒத்தி வச்சுருக்காங்க. நீங்கள் அதை எதிர்க்கிறவங்க, நீங்கள் இப்போ சொன்னீங்களே ஆர்ப்பாட்டத்துக்கு விஜய் வந்தாருன்னு, உண்மையிலே எதிர்க்கிறதா இருந்தால் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கலாம் இதுக்குள்ள. அது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், போலியாக இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு செய்கிறாங்க. RSS சித்தாந்தத்தில் ஒன்றுபட்டுக்கிட்டு தாங்க ரெண்டு பேருங்க. நீங்கள் இப்போ ஒரு 37,000 கோடி ரூபா பாக்கி இருக்குது. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான், நிர்மலா அம்மா தான் நிதி அமைச்சர், அந்த பணம் வரல. சமக்கர சிக்ஷா அபியானுக்கு 2,152 கோடி ரூபா தரல. நிதி நெருக்கடியை கொடுக்குறாங்க ஒன்றிய அரசு. அவங்களே நிதி நெருக்கடியை கொடுத்து ஏதேனும் நலத்திட்டங்கள் அல்லது இந்த ஓய்வூதியங்கள்லாம் நடக்கக்கூடாது, இவங்க எதுவும் செய்திடக்கூடாதுன்னே நெருக்கடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.